ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். சேலத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி DHS அது ரிலீஸ் ஆகிருக்க ஒரு டெம்பரரி ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 75 இருக்குது. போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் போஸ்ட் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா 8,500 ஆரம்பிச்சு 60,000 வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் மாறும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2024 ஈவினிங் 5 o'clock. இது ஆஃப்லைன்லாம் அப்ளை பண்ணணும். ஸோ ஆன்லைனில் நீங்கள் கடைசி நாள் வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம். பட் ஆஃப்லைன்றனால நீங்கள் முன்னாடியே செக் பண்ணி உங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்றாப்புல எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி போஸ்ட்டில் அனுப்பலாம். அல்லது நீங்கள் சேலமில் இருந்தால் அட்ரஸ்க்கு நேரடியாக கொண்டு போய் கொடுத்துடலாம். அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ், எப்படி அப்ளை பண்ணணும், என்ன அட்ரஸ் டீட்டெயில்ஸ், இதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது போல் வேரியஸ் வேகன்சிஸ், மல்டிபிள் வேகன்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு வேகன்சிக்கும் தனித்தனியான நம்பர் ஆஃப் போஸ்ட் எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் இந்த காலமில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸும் நம்ம பேஜில் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சேலரி டீட்டெயில்ஸ் அதுவும் நம்ம பேஜில் ஆட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக மாறும். ஸோ DHSன்றனால நிறையா மெடிக்கல் ரிலேட்டட், சித்தா, ஆயுர்வேதா அந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டட் போஸ்டிங்ஸ் நிறையா இருக்குது. ஹெல்த் இன்ஸ்பெக்டர், டேட்டா மேனேஜர், ஃபிசியோதெரபிஸ்ட் இந்த மாதிரி வேரியஸ் போஸ்ட் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது. இது ஆஃப்லைன் போஸ்ட்ன்றனால நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் எதுவும் கிடையாது. இனிஷியலாக உங்கள் அப்ளிகேஷனை செக் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ கால் வரும். நீங்கள் நேரடியாக போய் அட்டன் பண்ணி நல்லா பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகலாம். பேஜ் பாட்டம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் ஒரு லிங்க் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு PDF ஓப்பன் ஆகும். சேலமோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் ஆகிற பேஜ் இது. நம்ம ஆல்ரெடி பார்த்த நம்ம பேஜில் இதிலேருந்து தான் எடுத்த டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். இங்கே ஒரு டேபிள் இருக்குது, டீட்டெயிலான டேபிள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட்டோட நேம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாகவே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். உங்களோட குவாலிஃபிகேஷன் இதில் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அது இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று இது டெம்பரரி போஸ்ட்டு தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே தான் வருது. சேலரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தான் வரும். பட் டெம்பரரியாக தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ நாள் நீங்கள் ஒர்க் பண்ணலாம்ன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அங்கே அஃபிஷியலாக சொல்லுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு சில போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி சேலரி மாதிரி இருக்கும். ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு மந்த்லி சேலரி உண்டு. ஒவ்வொரு யூனிட் வைஸான டீட்டெயில்ஸ் இருக்குது. அதர்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்ட் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் சேலரி மந்த்லி வைஸாக இருக்குது. சில போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூன்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். அதை வச்சு நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் கீழே செக் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. கீழே பேஜ் நம்பர் 4 ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், மல்டிபர்பஸ் ஒர்க்கர், செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 16 போஸ்ட் இருக்குது. 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு. இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 8,500. இதுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 to 40 years இருக்கலாம். ஸோ 8th பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் யாராவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் டெம்பரரியாக ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் இதில் இருந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. பேஜ் நம்பர் 5 இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, பழைய நாட்டாண்மை கட்டட வளாகம், சேலம் மாவட்டம் 636001. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரடியாகவோ அல்லது போஸ்ட்லேயோ கவரில் வச்சு நீங்கள் அனுப்பலாம். ஸ்பீட் போஸ்ட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் அனுப்பலாம். ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் ஃபோட்டோ ஒட்டி எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் எழுதிட்டு இங்கே கேட்டுக்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு இதோட என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணுன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எல்லா டாக்குமெண்ட்ஸும் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிக்கணும். ஜெராக்ஸ் பண்ணி அதில் சைன் பண்ணிடணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதோட சர்டிஃபிகேட், அதாவது 10th 12th, அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட், அடிஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட சர்டிஃபிகேட், அப்புறம் முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப். நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ வரும்போது நீங்கள் அப்ளை பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல் கொண்டு வரணும். அதை வெரிஃபை பண்ணுவாங்க. மிஸ்மேட்ச் இருக்கக்கூடாது. அதை நல்லா வெரிஃபை பண்ணிட்டு அனுப்பணும். அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2024 அன்றைக்கி 5 o'clock நீங்கள் அனுப்பிடணும். ஸோ அதுக்கு மேலே போனீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.